விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பழகி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பழகி படர்ந்திட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி பறந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி பறந்திட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதியிலிருந்து தூக்கி விட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதியிலிருந்து தூக்கி விட்டு, என்னை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுகந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுகந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களால மனதை வருத்தி, மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களால மனதை வருத்தி, என்னை மட்டுப்படுத்த நினைத்த முன்பு மதிலின் மேலே படர செய்து அனிதரும் செடியாய் மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்த முன்பு மதிலின் மேலே படர செய்து அனிதரும் செடியாய் மாற்றினார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையெண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம், உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம், உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. உன்னை நடத்துவதை பார்ப்போம், உங்களுக்கு
Praise God, praise God, praise God, praise God, praise God. Amen, 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 amen. எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா, ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கூடி இருந்து, ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அசைவாடுகிற தேவனாக இருந்து, நீர் எங்கள் மத்தியில் பேசுகிற தேவனாகவே இருந்து நடத்தி செல்லுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் இரக்கம் செய்வீராக. நீர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதரிக்கும் தேவனே நீர் நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் தேவனே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் அப்பா. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் இப்படியாகவே கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். கர்த்தர் அப்படியாகவே ஒரு பெரிய அடையாளத்தை தாவீதுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அதே போல நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை, நல்ல அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்பா உம்மை துதிக்கிறோம், இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாளில் உம்மை ஜெபிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிசயமாய் உயர்த்தும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் திருத்துவ தேவனாக இருந்து, ஆண்டவரே மூன்றில் ஒருவராக இருந்து நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இன்றும் ஆண்டவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். நீர் என்றும் இன்றும் எங்களோடு கூட ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறீர். அசைவாடும் ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையில் அசைவாடுவீராக. நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையில் நம்முடைய மகிமை நீ கர்த்தர் காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலுகி பெருகிட உதவி செய்வீராக. இந்த வருடத்துல கர்த்தர் நீர் எங்களை விருத்தியாக்குவீராக. ஆண்டவரே இந்த வருடத்தில் உங்களுடைய திருச்சபை கர்த்தர் விசாலமான இடத்துல, கர்த்தர் இந்த விசாலமான இடத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை அப்படியாகவே கர்த்தர் நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தலையை ஆண்டவரே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அப்பா. காலியான பாத்திரத்தை ஆண்டவரே நிரப்ப உம்மால் கூடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் உங்கள் மத்தியிலே நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன் தாமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வருடத்துல கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தர் இந்த வருடத்துல நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்துல வந்து எட்ட வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்துல இந்த நாளில வந்து எட்ட வேண்டும் அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை உம்மிடத்துல ஜெபிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நன்றி, 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 நன்றி தெய்வமே, இயேசுவே, இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அச்சாரமானவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீர் எங்களோடு வைத்த உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் மீது ஆண்டவரே அன்பாகவே இருந்து, அதிசயமாகவே இருந்து, நீர் ஆச்சரியமாகவே இருந்து நீர் எங்களை நடத்துவீராக, 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 நடத்துவீராக. அற்புதங்களை செய்வீராக எங்களுடைய வாழ்க்கையில, அதிசயங்களை செய்வீராக எங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆண்டவரே முதன்மையா இருக்கிறது.
ஆண்டவரே உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு மேன்மையாக நாங்கள் கருதுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் யார் எங்களை உதறி தள்ளினாரும் நீர் எங்களை வெறுக்காத தேவன் அப்பா. யார் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூக்கி எறிந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் தூக்கி எறியாத தேவன். இப்படி மார்பில மறைத்து இப்படி மார்பில நீர் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர், அணைத்துக் கொள்ளுகிறவர், ஒரே ஆறுதலின் தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நான் உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றே யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லாரும் பாடுவோமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். பாடுங்க எல்லாரும். உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலிலே வந்த
கொண்டு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. 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 உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எனக்கு உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம் கர்த்தரையே நம்பி இருந்தால் அவர் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் நமக்கு அற்புதமானவர், அவர்தான் அதிசயமானவர், அவர்தான் ஆலோசனை கர்த்தர், அவர்தான் வல்லமையில தேவன். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திடுங்க, அதிசயங்களை செய்திடுங்க, ஆலோசனை தந்திடுங்க. அப்பா அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன அடுத்த நாங்கள் சொல்ல வேண்டும், என்ன நாங்கள் நடக்க வேண்டும், நடக்க வேண்டிய வழியெல்லாம் நீர் எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நிந்தனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள், எவ்வளவு பிசாசின் தந்திரங்கள் வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் நாங்கள் தாண்டி உடை தெரிவதற்கு தேவனுடைய அபிஷேகத்தை தருவீராக. இந்த வருஷத்துல ரிபோ 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 எல்லா சாத்தானின் கட்டுகளும், எல்லா சாத்தானின் மந்திரங்களும் தந்திரங்களும், பிலிஸ்தீனின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. இந்த வருஷத்துல இந்த ஆராதனை எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு போவதாக. எல்லாருடைய வீடும் கட்டப்படுவதாக. இந்த வருஷத்துல ஆண்டவரே, எல்லாருடைய ஆசீர்வாதமான கதவுகளும் திறக்கப்படுவதாக. இந்த வருஷத்துல ஹalleluya. ரிபோ 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 ரிபோ. ஆவியானவரே நடத்துவீராக. ஆவியானவரே நீர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வல்லமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொருவரையும் ஊற்றி ஒவ்வொருவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகத்தினால் மூடுவீராக. ரிபோ 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 ரிபோ. பரிசுத்தமுள்ள தேவனே நீர் நடத்துவீராக. ஆச்சரியமுள்ள தேவனே நீர் எங்களை நடத்துவீராக, 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 நடத்துவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. என் தேவன் எனக்காய். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீரே எங்களுக்காக உதவி செய்திருங்கப்பா. ஏதாவது ஒரு அதிசயங்களை இந்த வருஷத்துல நீரை நாங்கள் காண செய்ய ஆண்டவரே, நாங்கள் பெரிய சாட்சியாய் நிலை நிற்க தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்படியாகவே நன்மையினால் நிரப்புவீராக. அப்படியாகவே ஆச்சரியமாய் நீர் எங்களை நடத்துவீராகப்பா. நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது நாங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீருக்கு எல்லாம் நீங்க தான் பதில். எங்களுடைய கண்ணீர்களுக்கு எல்லாம் நீங்க தான் பதில். எங்களுடைய வேதனைகளுக்கு எல்லாம் நீரே பதில் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இந்த வருஷத்துல பல மடங்காக உயரத்தக்கதாக, மேன்மேலும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா. ஆவியானவரே, அச்சாரமானவரே,
எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் பாடுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் ஸ்தோத்திரம். ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சத்தமாக. ஆராதனை என் நண்பர் இயேசுவே. என் நண்பர் இயேசுவே. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமென். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக நீதியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எங்களை ராஜாக்களாக நீதியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை சொல்லுவோம். பின்னாடி இருக்கிறீங்க சொல்லுங்க. Baba
ஹல்லேலூயா. ரிகராபதூரபால ரிபலை மனமதுரபால ரபபபபபபப. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காலை முதல் இரவு வரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. திங்கள் முதல் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு உரியது ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. எங்கள் ஜபங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. எங்கள் கண்ணீர்கள் நமக்கு மறைவாய் இருக்கவில்லை ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிற தேவன். உன் ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தருவேன் என்று சொல்கிற தேவன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு திருமணம் பெற்றவர். மாறாத நடுவில் ஆண்டவரே நீர் மாறாதவராக இருக்கிறவராக ஆண்டவரே பூர்வ நாட்களில் நடந்தது போல, ஆண்டவரே பூர்வ தலைமுறைகளில் நடந்தது போல ஆண்டவரே அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக, இடி முழக்கங்கள் உண்டாவதாக. மறுரூபமாக்கிற இயேசு எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். மறுரூபமாக்கிற இயேசு எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அற்புதங்களை சேர்க்கிற இயேசு எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரையும் வழி நடத்தும் கிருபை இருக்கட்டும். நன்றி. ஆமென். பீதாவை
கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், நல்ல மகிழ்ச்சியாய் வந்திருக்கிறீர்கள். நாம் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான செய்தியை நாம் கேட்க போகிறோம். நேற்று தினம் இரவு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். இன்றைக்கு காலையிலே ஒரு செய்தியை ஐயா மூலியமாக நான் கேட்டேன். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அவர்கள் பஞ்சாப் மாகாணத்திலே லுதியானாங்கிற பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே அங்கே நாம் எப்படி இங்கே 2000 ஆரம்பித்தோம், 2001 இருந்து 2000 பாஸ்டர் முதல்ல போய் ஒரு 6 மாதம் 3 மாதம் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் மீண்டும் மனைவி பிள்ளைகளுடன் கடந்து சென்றார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லபடியாக ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். யாருமே அங்கே நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி முன்கூட்டியே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. புரியுதுங்களா? ஐயா சாட்சியெல்லாம் சொல்லுவார், நாம் சொன்னால் நல்லா இருக்காது, அவர் சொன்னால் நல்லா இருக்கு. அந்த இடத்துல போய் அவங்க முகம் காணாத அந்த இடத்துல, மொழி தெரியாத அந்த இடத்துல சாப்பாடு ஒத்து வராது. எதுவுமே ஆரம்பத்தில் ஏடிஎம் போட்டி மாதிரி தான் இருந்திருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் சமாளித்து அந்த பகுதியில் இருந்து ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் சபை கட்டாத போது வாடகை வீட்டில் சர்ச்சு பிரதாப் நகரில் நீங்கள் முத ஆரம்பிச்சிங்க. அந்த வீட்டில் வந்துடும். அங்கே போய் ஐயா கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். இப்போ அவங்க பாப்பா ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்குறாங்க கோயம்புத்தூரில். அந்த பாப்பா குழந்தை பிறந்து அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய குழந்தை பிறப்பதற்காக நான் தான் கார் ஓட்டுநராக அவங்க மாமனார் வீட்டு காரை ஓட்டிக்கிட்டு வாழப்பாடியிலிருந்து இங்கே சேலத்தில் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அதுக்கப்புறமாக குழந்தை பிறந்து 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நானும் இவரோடு சேர்ந்து இணைந்து அங்கே லுதியானா போயிட்டு அங்கே ஒரு 8 நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தரம் 15 நாள், ஒரு தரம் 8 நாள், அப்படி ஒரு 2-3 தரம் அங்கே போயிட்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்பொழுது சபை இல்லாமல் காணப்பட்டது. இப்பொழுது சபையை, தலைமை சபையை கட்டி கிளை சபைகளை நிறுவி 40 ஊழியக்காரங்களுக்கு ஐயா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். அவங்க அக்கா வீடு இங்கே தான் குடியிருந்துருக்குறாங்க. 30 வருஷம் முன்னாடி ஐயாவுடைய அக்கா வீடு இங்கே கொஞ்ச நாள் குடியிருந்துருக்குறாங்க. இவரும் இங்கே வருவது போவது, சனி ஞாயிறு கண்டா வர்றது, இங்கே இருக்கிறது, விளையாடுறது, இது மாதிரி நம்மூர்காரராக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படி தேவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் பல நாடுகளுக்கு நம்முடைய ஐயாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு 2-3 நாட்டு பேர் தான் சொல்லுவேன். ஆனால் ஐயா அப்படியா இல்லை, நிறைய நாடுகளுக்கு கடந்து சென்று அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்து, இப்படி சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிக்குமே நிறைய, மேக்சிமம் அமெரிக்கான்னு சொல்லி பல தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டு வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பிரசங்கம் பண்ண இவர் இங்கே வந்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவங்களுடைய சகோதரி பியூலா அவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. மல்லூரில் பாஸ்டர் ஜான் தேவ் பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 வாரங்கள் அந்த சபைக்கு நான் போயிருக்கிறேன். அவர் தான் இவங்களுடைய மாமனார். அவங்களுடைய பொண்ணை தான், அந்த பாஸ்டருடைய பொண்ணு தான் ஐயா கட்டியிருக்கிறார். அதனால் எல்லா விதத்திலும் நண்பராகவும் சொந்தக்காரராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தை ஆரம்பத்து நிலையிலே இருக்கும் பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே இடத்துல நாமக்கல்ல 1992லேருந்து 95 வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் ஊழியத்து நிமித்தம் ஐயா அங்கேயும் நான் இங்கேயும் இருந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஐயாவை இந்த நேரத்தில் நம்ம பொன்னாடை போர்த்தி நாம் வரவேற்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் பொன்னாடை போர்த்தும் பொழுது நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். போட்டோ பிடிக்கிறீங்க, போட்டோ பிடிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். இவர் செய்கிற, எதுக்காக நம்ம இவரை ஹானர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், எம்எல்ஏ செய்கிற வேலையை விட, எம்பி செய்கிற வேலையை விட, ஏன் பிரதம மந்திரி செய்கிற வேலையை விட கர்த்தருடைய வேலை பெரிய வேலை. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு இவர் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், அதாவது ஊழியக்காரங்களை தவிர நான் சொல்கிறேன், முழு நேர பகுதி நேர ஊழியக்காரங்களை தவிர நான் சொல்கிறேன். ஆமென். அவங்க எல்லாருமே உலகத்துக்காக ஊழியம் செய்கிறீங்க. நீங்கள் எந்த பெரிய பதவியில் இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், என்ன வேணால் சார், ஆனால் உலகத்துக்காகத்தான். உங்களுக்கு எஜமான் உலகத்திலே இருக்கிறாங்க.
ஆனால் எங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய போதகர் பாஸ்டர் மிஷனரி பால் தமிழரசன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கரங்களை தட்டுவோம். இப்படும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது. கரங்களை தட்டி பாஸ்டர் அண்ட் ரெவரண்ட் பால் தமிழரசன் ஐயா அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம தலங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை இன்னும் உயர்த்த எங்கள் மனக்கண்களை திறந்திரலும். வானம் திறந்து எங்களோடு கூட பேசும். ஏசப்பா, எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை மாத்திரம் பேச அடியானை உம்முடைய சிலுவையின் மறைவிலே படைக்கிறேன். நீர் உம்மை வெளிப்படுத்த அடியானை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், இந்த ஃபெய்த் அசெம்பிளி சபையின் மேலே என் நாமத்துக்கு பயந்திருக்கிற வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்துக்கு ஆமேன் என்று சொல்லுங்க? பத்தாது, இன்னும் அதிகமா, எவ்வளோ சத்தமா ஆமேன் சொல்றீங்களோ அவ்வளோ வேகமா இந்த வாக்கு தத்தம் உங்க மேல. ஆமேன். அதான் பஞ்சாப் அல்லேலூயா சொல்லணும். சந்தோஷமா இருந்த அடி வயிற்றிலிருந்து பஞ்சாப் அல்லேலூயா. எங்க பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறோம், அதனால நாங்க சொல்ற அல்லேலூயா பாகிஸ்தான்காரன் கேட்கணும்னே நாங்க சொல்றது. அல்லேலூயா. கம்மஞ்சோறு சோளச்சோறு எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? டெய்லி சாப்பிட்றதே இல்லையா? அதை சாப்பிடுங்க, அப்போதான் உங்களுக்கு சத்து வரும். இந்த வெள்ளைச்சோறுலாம் சாப்பிட்டா வராது. எங்கள் பஞ்சாப்காரன் கோதுமையை சாப்பிட்டுட்டு இப்படி கத்துவான். இயேசு மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஜனங்க பஞ்சாபி ஜனங்க. அவங்க ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஜனங்க. அவங்கள நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறிடும். பாஸ்டர் 2005 ஒரு தடவை வந்தார், அப்புறம் 2011 ஒரு தடவை வந்தார். நான் நினைக்கிறேன் அங்கே பஞ்சாபில் ஒரு கால் வச்ச பிறகு தான் எழுப்புதலே வந்துச்சு. அல்லேலூயா. பஞ்சாப் மாநிலத்தில் நம்ம பாஸ்டர் நான் ஸ்ரீலங்கா போனேன், அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த இலக்கணாம்பட்டி போனேன், தூங்கனாம்பட்டி போனேன் அப்படின்னு இவர் அற்புதம் அற்புதம் அற்புதம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா. அங்கே பஞ்சாபி பயிலெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். இதனோட அற்புதம் பண்ணால் தான் சபை வளரும் போல இருக்குன்ட்டு மிரக்கிள் ஒண்டர் சர்ச்சுன்னு ஒருத்தன் ஆரம்பித்தான். என்ன சர்ச்சு? மிரக்கிள் ஒண்டர் சர்ச்சு. கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும். எத்தனை பேர் தெரியுமா இன்றைக்கி அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க? 50,000 பேர் போகிறாங்க. ஒரே சர்ச்சில் யார் ஆரம்பித்தது? நாமக்கல்காரங்க ஆரம்பிச்சது. நாமக்கல்காரங்க பஞ்சாபில் கால் வச்சோன்னே இன்றைக்கி இந்தியாவிலேயே ஆசியாலேயே பெரிய சர்ச்சு ஜலந்தரில் தான் இருக்குது. அங்கூர்னர்லான்னு ஒரு அங்கே நின்று இந்த மாதிரி அற்புத அடையாளம்லாம் செஞ்சால் தான் சபை வளரும் போல இருக்குன்னு அவனும் அற்புத அடையாளம் செய்ய ஆரம்பித்தான். நம்ம சர்ச்சில் நாங்கள் நாமக்கல் என்னென்ன வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அவனுக்கு நம்ம முரளி அண்ணன், நான் எல்லாம் தம்பி அண்ணன் பவுல் எல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்தோமா. அந்த பஞ்சாபி பயிலுவை கரெக்டாக பிடிச்சி அதே மாதிரியே கொண்டு போனாங்க பாருங்கள். இன்றைக்கி 50,000 பேர் 65 ஏக்கரால் பஞ்சாபில் எழுப்புது நடந்திருக்குது. அல்லேலூயா. அதனால் நம்ம ஊரில் வையப்பமலையில் இருந்து ஒரு பையன் போய் பஞ்சாபில் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறான்னா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. ஆமேன். ஆமாம், அக்காவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அங்கே நான் காலேப்பு இயேசுபிரியெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம்.
அடுத்த வருஷமே அக்காவுக்கு குழந்தை வந்து நாமக்கல் சர்ச்சில் வச்சு டெடிகேட் பண்ணாங்க. பாருங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் குழந்தை பிறந்துருச்சான். அற்புதம் நடந்துச்சு. பவுல் அப்போஸ்தலர் இன்னைக்கு அப்போஸ்தலராக மாறி, நான் சொன்னேன் சகோ பவுலுன்னு சொல்கிறியா பாஸ்டர்ன்னு சொல்கிறியா? நான் பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் தான் பவுல், அப்போஸ்தலர். இவர் யார்? அப்போஸ்தலர் பவுல். ஏன்னா அப்போஸ்தலர் அப்படின்னா சபை ஸ்தாபிக்கிறவங்க. அங்கே சபையை ஸ்தாபித்து இன்னைக்கு 6 சர்ச்சு 8 சர்ச்சுன்னு நான் வந்து பைபிள் காலேஜ் அனுப்பி அங்கேருந்து ஆளுகளை கிராமத்தில் சபையை ஸ்தாபித்து அவங்ககிட்டே கொடுத்துட்றது, அது ஒரு ஊழியம். ஆனால் இவரே போய் அங்கே ட்ராக்ஸ் கொடுத்து ஏசு நல்லவர்னு பாடி, அந்த காலத்தில் நாங்கள் ஏசுநாதர் ஃபிலிம் பொட்டியை எடுத்து நாங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு போய் அங்கே திரைப்படம் காட்டி கிராமத்தில் ஏசு திரைப்படம்லாம் காட்டி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் ஆத்துமாக்களை கொலக்குடியிலையும் இங்கேயும் எப்படியெல்லாம் ஆத்துமா ஆதாயப்படுத்தி இன்னைக்கு இந்த ஊரில் கர்த்தர் உங்கள் பிள்ளை எப்படி வச்சிருக்கிறார்? பாஸ்டரை ராஜாவை போல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவுடைய பிள்ளைங்க நீங்கள், இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். எல்லாருமே ஆசாரியர்கள், லேவியர்களாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமேன். அதனால் எப்பவும் சந்தோஷமாகவே இருங்க. கர்த்தர் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன். ஒரு 1990 நினைக்கிறேன், எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி சிலோன் இங்கே டீ ஆற்றிக்கிட்டு இருந்தார். அந்த மாடியில் மல்லிகை கடை ராஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். அங்கே வந்து சிலோன்லேருந்து வந்தார். எங்கள் மாமங்காரன் இங்கே தான் டீ ஆற்றிக்கிட்டு இருந்தார். அப்புறம் கரூருக்கு நூல் ஓட்டினார். அப்புறம் இங்கே தான் எலச்சிபாளையம், குருசாமிபாளையமோ எலச்சிபாளையமோ பனைமரத்தில் அடித்து பனைமரமே 2ஆக போயிடுச்சு. கிளர் பைய வண்டி ஓட்டிகிட்டு போய் ஜாக்கி நெஞ்சில் விழுந்து கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் மாமா சாவர மாதிரி ஆயிட்டார். அக்கா கட்டி கொடுத்தமே எங்கள் அம்மாவும் உதவி ஆகிட்டாங்க, அக்காவும் உதவி ஆகிட்டாங்களே. அப்போ தான் முத சர்ச்சுக்கு போகிறேன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1990. அப்போ இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நான் கேட்டேன், இயேசுவே உண்மையிலேயே நீங்கள் அற்புதம் செய்கிற கடவுளாக இருந்தால் என் மாமனை காப்பாற்றிருங்க. எங்கள் அக்காவை சின்ன வயசில் விதவியாக பார்க்குறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. நான் ஒன்று செய்கிறேன். பிடி கிறிஸ்டோபர் ஐயா தான் சேலத்தில் அங்கே ஒரு ஜெயிலுக்கு ஏத்தாப்பில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார். அவர் தான் முத பிடி கிறிஸ்டோபர் ஐயா 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவார், இயேசு நல்லவர் இயேசு. அதை படித்து பார்த்துட்டு நான் இயேசு ரொம்ப அவர் மேலே அன்பு. எனக்கு எல்லா சாமியும் கும்பிடுவேன், ஆனால் இயேசு சாமி மேலே கொஞ்சம் ஜாஸ்தி அன்பு, அவ்வளோதான். அப்போ இந்த பொய் சொல்கிறது, சினிமா பார்க்குறது இதெல்லாம் வந்து விட முடியாது. பாருங்கள், நம்மெல்லாம் அப்படி இருந்தோம். பொய் சொல்லாமல் எவனாவது பூமியில் இருக்க முடியுமா? சினிமா பார்க்காம எவனாவது இருக்க முடியுமா? இந்த சர்ச்சுக்காரங்களாம் பொய் சொல்கிறாங்க, இதெல்லாம் பொய், மதம் மாத்திர வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சர்ச்சுக்கே போகல. அப்போ அவர் லெட்ரு போட்டார், நான் சேலத்துக்கு வர்றேன், இந்த ஊரில் வர்றேன். அப்போ அங்கே எங்கள் அக்கா அங்கே சமூக சேவை இல்லத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பள்ளப்பட்டியில். அங்கேருந்து நான் போய் அக்காவை பார்த்துட்டு அவரை போய் பார்த்து, ஐயா என்னை கூப்பிட்டு இங்கே வந்திருக்கிறேன், ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்கிட்ட 20 ரூபாய்க்கு ஒரு பைபிள் இருக்குது, வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட 20 ரூபாய் இல்லை, ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு அப்போ பஸ் டிக்கெட்டே 3 ரூபாயோ 5 ரூபாயோ சேலத்தில் இருந்து நாமக்கலுக்கு. அப்போ 2 ரூபா தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 ரூபாய்க்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அன்பின் செய்தி கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது பைபிள் வாங்கிக்க தம்பி, அப்புறம் கூட காசு அனுப்புனார். இல்லை நான் கடனாளியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது, 2 ரூபாய்க்கு எதாவது வருமா? அப்போ அவர் நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தார், அன்பின் செய்தி. அதை லேந்தர் லைட்டில் ரெக்காமலயத்தில் வச்சு ராத்திரியெல்லாம் படிப்பேன், நீதிமொழிகளும் சங்கீதத்தையும் படித்து இயேசுநாதர் மேலே ரொம்ப அன்பாயிடுச்சு. ரொம்ப அன்பாகி நானே செல்லப்பம்பட்டியில் போய் எங்கள் அம்மா கையெழுத்தை போட்டு +1 +2 படித்து அங்கே ஒரு பையன் ஜார்ஜின்னு என்னை வேளாங்கண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு போனான். அவன் ரோமன் கத்தோலிக்காக இருந்தான், அவனும் தண்ணி அடிக்கிற பையில, எல்லாம் கிறிஸ்தவனும் தண்ணி அடிப்பான் போல இருக்கே அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போனேன். அங்கே தான் ஒரு பையன் பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய், இயேசு நீ நினைக்கிற மாதிரி கடவுள் இல்லைப்பா, அவர் உன் பாவங்களை மன்னிக்கிற தேவன், அவர் உன்னை விடுதலை ஆக்கிற தேவன் சொல்லி இந்த பைபிளை கொடுத்தான். அந்த பைபிளை படித்து பார்க்கும்போது தான் எல்லா சாமியும் சாமி இல்லைப்பா, இயேசு சாமி தான் சாமின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. இது வரைக்கும் பிடிச்சதெல்லாம் முருங்கை கொம்பு, இதுதான்டா புளியங்கொம்பு, பிடிச்சிக்கடா தமிழரசான்னு இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன். அன்னைக்கு இயேசு என்னை பிடிச்சிக்கிட்டாரு. இன்ன வரைக்கும் அவரும் என்னை கைவிடலை, நானும் அவரை விடலை. அல்லேலூயா. 2 பேர் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டோம், 2 பேர் நல்லா கூட்டாளி ஆகிட்டோம். இயேசுநாட்டு தான் எனக்கு மாமா, எனக்கெல்லாம் அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா இயேசு தான் அப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் எந்த ஒரு கண்ணீர் பிரச்சனை வேதனைனாலும் அங்கேருந்து பவுலுக்கு தான் போடுவேன்.
பவுலே கொஞ்சம் சிரிக்க வை பவுலே, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பவுல் 2 ஜோக்கை சொல்லி என்னை சிரிக்க வச்சிருவாப்புல. அல்லேலூயா. வட இந்தியா ஊழியத்தில் அங்கே வர்ற பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள்லாம் இங்கேயே ஒப்பாரி வச்சு அழுதுருவீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்களாம் வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அநேகரை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருந்தும், அநேகருக்கு நம்மளே ஆறுதல் படுத்தவங்க, நமக்கு 4 பேர் ஆறுதல் சொல்கிறவங்களா இருந்தும் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறேன். அல்லேலூயா. என் கஷ்டம் என்னோடப்பா, ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் மலையில் பெஞ்ச பனி மாதிரி காணாமல் போயிடும். ஆமென். எப்போ காணாமல் போகும் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியாக காற்று நம்ம மேலே படணும். பரிசுத்த ஆவியாகிய வல்லமை நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த கஷ்டம், கவலை, வேதனை எல்லாம் காணாமல் போய் நாங்கள் உற்சாகமாக அல்லேலுயான்னு சொல்லுவோம். அல்லேலுயா. ஆமாம், அல்லேலுயா சொல்லிப்பாரு, பிசாசு ஓடுவான் பாரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஆமென். ஆமாம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கள் பஞ்சாபில் நல்ல பெரிய மீசை வச்சுருப்பார். எப்படியா கூட்டம் நடத்த போகிற? அல்லேலுயா அப்படிம்பாரு. என்னையா காசு கிடச்சிருமா? அல்லேலுயா. கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலுயா. ஆமென். அவர் சொல்கிற அல்லேலுயாவுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் தயாளன் பாஸ்டர் நாமக்கல்லில் இருப்பார். என்ன ஊழியத்துக்கு வரலையா தமிழ்? இல்லை பாஸ்டர், கொஞ்சம் வேலையாக இருக்குது. அல்லேலுயாப்பா, அல்லேலுயா அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் பொண்ணை போட்டு தள்ள போகிறாரு பார்த்துக்க அப்படின்னு அர்த்தம். அவருக்கு அப்படிப்பட்ட அல்லேலுயாக்கெல்லாம் நடுவில் வேறு அர்த்தம் வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்களாம் இயேசு மேலே உண்மையாக அன்பு செலுத்தி அல்லேலுயா சொல்கிறோம். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா சொல்லுங்க. ஆமாம். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க இப்படி அல்லேலுயா சொல்லும் பொழுது நம்ம கவலையெல்லாம் பறந்து போகும். ஆமென். ஆமென். ஆலயத்தில் வந்து உற்சாகமாக அல்லேலுயா சொல்லுங்க, பாட்டு பாடுங்க, ஆராதனை பண்ணுங்க, கையை நல்லா தட்டி அப்படி ஃபயர் வரணும். அப்படி வெத்தலை பாக்கில் சுண்ணாம்பு தடவுற மாதிரிலாம் கை தட்டக்கூடாது. சரியா? அல்லேலுயா. எங்கள் ஊரில் இப்போ -டிகிரியில் வைப்போம். அங்கே வந்து பனி பெஞ்சிட்ருக்கு. ஏத்தாப்பில் போகிறவங்க கூட தெரிய மாட்டாங்க. ஆனாலும் எங்கள் பஞ்சாப் சர்ச்சை வந்து பாருங்கள், இல்லைன்னா யூடியூப்லேயாவது பாருங்கள். 2 ஆட்டம் போடாமல் நாங்களாம் ஆராதனை முடிக்கவே மாட்டோம். எப்படி அந்த டோல் அடிப்பான் பாருங்க, டம்மு டம்மு டம்முன்னு, அதை அடித்தா எங்கள் காலு தானாக ஆடும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் நல்ல ரொட்டியை சாப்பிட்டுட்டு நாங்களாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்குறார். ஆமென். இந்த வையப்பமலை வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 90வது வருஷத்தில் எங்கள் மாமனை கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ அன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்டை படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இயேசுக்கிட்ட சொன்னேன், என் மாமனை காப்பாற்றிட்ட இல்லை சாமி, நீ தான் உண்மையான சாமி, என் வாழ்க்கை பூரா உமக்கு அடிமை, என்ன நீ உமக்கு ஊழியக்காரன். அப்போனா ஊழியன்னா என்னென்ன தெரியாது, பைபிளும் படித்ததும் கிடையாது. நான் உமக்கு அடிமை. நம்ம ஊரில் பண்ணைக்கு வேலைக்கு ஆளுக்கு விடுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் பண்ணைக்கு ஆளுக்கு இருந்திருக்கிறாங்க. 3000 ரூபா வாங்கிட்டு ஒரு வருஷம் 365 நாள் பண்ணையில் வேலை செய்யணும். அப்படி என்னை நான் பண்ணைக்கு விற்று போயிட்டேன். ஏசு என்னை வாங்கிக்க, நான் எங்கள் அக்கா புருஷனை காப்பாற்றிட்டேன், நான் இனிமேல் உனக்கு தான், நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஏசாமிகிட்ட சொன்னேன். எனக்கு தெரியாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் தாயின் கருவிலேயே அவர் என்னை விலை கொடுத்து வாங்கிட்டார். அவருடைய ரத்தத்தால் என்னைய விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்களாம் வாங்கப்பட்டிருக்கீங்களா? விற்கப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. இயேசு நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்ட பிறகு எந்த பிசாசும் நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. ஆமென். ஆமென். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே முடியாது. யாரை மேற்கொள்ள முடியாது? பாதாளத்தின் வாசல் சபையை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல? பிரகாசம் உள்ள சபை, வெளிச்சம் உள்ள சபை, வெளிப்பாடு உள்ள சபை, நல்ல சத்தியத்தை கேட்கிற, வசனத்தை படிக்கிற தேவ பிள்ளைகள் மேல யாரு மேற்கொள்ள முடியாது? பிசாசு மேற்கொள்ளவே முடியாதான். அப்ப அந்த சபை மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இஸ்ரவேலே, நீ யாரு? கர்த்தருக்கு பயப்படுற ஜனம், கர்த்தருக்கு பயப்படுற ஜனம். ஆகவே இஸ்ரவேலே நீ பயப்படாதே. ஆமென். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென்.
இது மாதிரி பழைய பாட்டெல்லாம் பாடுங்க. இன்றைக்கி வர புது பாட்டிலெல்லாம் இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி பழைய பாடல்கள், வசனத்தால் நிறைந்திருக்கிற பாடலை பாடும்போது வாக்குத்தத்த வசனம் உனக்கு ஞாபகம் வரும். நீ வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டால் பெருசாக ஒரு ஆமேன்னு சொல்லிடு. அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? கிட்டத்தட்ட 365 நாளும் பைபிள் சொல்லுது, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆமேன். உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். தன்னைத்தானே வெறுத்து எவன் ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறானோ அவனே எனக்கு சீஷனார். அல்லேலூயா. எனக்கு ரெக்காமலே அரகாணி நிலமும் வேணாம் ஊடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்ச தேசத்துக்கு போனேன். கர்த்தர் இன்னைக்கு ராஜாவா வைத்திருக்கிறார். ஆமேன் ஆமாம். இந்த நாமக்கல் இந்த வையப்ப மலைக்காக 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். வையப்ப மலை இன்றைக்கு இயேசுவுக்கு சொந்தமாவதற்கு பாஸ்டர் பவுல் அந்த சபை காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஊரில் தேவதூதன் உலாவிக்கிட்டு இருக்கிறான். அந்த தேவதூதன் யாரை நான் உண்மையாக செபிக்கிற ஜனம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறானா. அப்போ எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள நெருங்கி போகாத. 9ஆம் அதிகாரத்தில் அப்போ அவங்கள நீ நெருங்கவே நெருங்காத. அவங்க நெத்தியில் என்ன இருக்குதான்? அடையாளம் இருக்குதான். அவங்க நெத்தியில் ஒரு அடையாளத்தை எடுத்து வசனத்தை வாசிங்க. அந்த ஜனங்க மத்தியில் அடையாளம் போட்டுரு. இப்போ நீங்கள் உண்மையிலே இயேசுவை நேசித்து தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்போ நீங்கள் அக்கினி ஜபத்துல எல்லாம் இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணாலே வியாதி உங்களை அண்டாதான். அல்லேலூயா. என்ன வியாதி அண்டாது? அங்கே கொல்ற தூதன் வரான். கொல்ற தூதன்னா என்ன? கொல்றது எப்படி கொல்லுவான்? ஹார்ட் அட்டாக் வரும், ஆக்சிடெண்ட் வரும், உடம்புல வியாதி வரும், என்ன நோய் வேணாலும் வரலாம். அப்போ அந்த நோய் வந்தால் மனுஷன், யோபு புரட்டாட்டி சொன்னார், இப்படியெல்லாம் உடம்புல சொரையாசிஸ் நோயை வச்சுக்கிட்டு நீ வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? நாண்டுக்கிட்டு செத்துப்போ, அதுக்கு முன்னாடி உன் தேவனையும் தூசிச்சிரு. கனெக்ஷனை கட் பண்ணி விட்டா. அப்படிப்பட்ட பொம்பளையும் நம்மளை ஆண்டவரை விட்டு பின்னாடி போன்னு சொல்லக்கூடிய வியாதியையும் மன நெருக்கத்தையும் கிளேசத்தையும் பிசாசு கொண்டு வர்றது தான் அந்த அடையாளத்தை. உங்கள் அடையாளத்தை பிடுங்க பார்ப்பான். அப்போ நீங்கள் தொடர்ந்து அடுத்தவனுக்காக, தேசத்துக்காக, இந்த சபைக்காக ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு முதல் அடையாளம், அவன் தேவன் மேலே அன்பு கூற வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், இயேசுவின் இதய துடிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். எத்தனை பேர் பாடுறீங்க? உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், விரட்ட வேண்டும், சாத்தான விரட்ட வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? இதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் யோவான் ஸ்நானகன்ல யோவான் இயேசுவின் சீஷராகிய யோவானுக்கு அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அநேகர் வெளிப்படையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. வெளியில் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தனி அறையில் இயேசுவுக்கு அவங்களுக்கும் கனெக்ஷனே இருக்காது. அதெல்லாம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடையாது. எது பாக்கியம் தெரியுமா? அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடிய இரகசிய உறவு இயேசுவோடு இருந்தால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. ரகசியமான ஒரு உறவு இயேசுவோடு யார் வச்சிருக்கிறானோ அவனை பார்த்து பிசாசு பயப்படுவான். சார்ல்ஸ் ஃபின்னி என்ற ஒரு மனிதன் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தான். அந்த மனிதனுடைய முழங்காலுக்கு யார் பயப்பட்டா தெரியுமா? அந்த தேசத்தின் ராணி பயப்பட்டா. மேரின்னு அவ பேரு. இங்கிலாந்து தேசத்து அந்த ராணி பேரு மேரி. கிறிஸ்தவங்களை பார்த்தாவே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது விரோதமாக சட்டம் போட்டுக்கிட்டே இருந்தா. அவ பேரு
இரத்தமேறி, யாராவது கிறிஸ்தவன் தப்பு பண்ணிட்டா அவனுக்கு உடனே கொலை தண்டனை, ரத்தம் குடிக்கிற பிசாசு மாதிரி இருந்தா. அப்போ இந்த தேவ மனிதன் சார்ல்ஸை ஜெபம் பண்ணக்கூடிய மனிதன் அவன் பேர். அவன் ஒரு நாள் அந்த பெண் முன்னாடி போய் நீ இப்படி பண்ணாதன்னு சொல்வதற்காக போனான். ஆனால் அந்த பெண் சொன்னால், இந்த மனிதனை என் முன்னாடி இருந்து அகற்றி விடுங்கள், இவனை பார்க்கும் பொழுது, இவன் முழங்காலை பார்க்கும்போது என் இதயம் நடுங்குகிறது. அல்லேலூயா. எதை பார்த்து நடுங்குதான்? ஒரு சாதாரண மனிதனுடைய முழங்காலை பார்த்து ஒரு ராணியுடைய இதயம் நடுங்குதான். பிசாசு அவளுக்குள்ள இருந்து சொல்றான், இந்த மனிதன் முழங்கால் போட்டா நான் உனக்குள்ள வேலை செய்ய முடியாது, இவனை தயவு செய்து விரட்டு. எலியா நபியை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அந்த பெண் எசபேல் என்ன சொன்னா? நாளைக்கு காலையில உன் தலையை நான் கட் பண்ணிடுவேன். எலியா நபியே என்ன சொல்லிட்டாரு? ஐயோ எனக்கு பயமா இருக்குது. எல்லாருக்கும் பயப்படுத்துகிற ஒரு ஆவி வரும், எல்லாரையும் உங்களை நடுங்க வைக்கக்கூடிய திகிலின் ஆவி வரும். அதனால் அந்த நேரத்தில் எதை பிடிச்சிக்கணும்? 1 தீமோத்தேயு 1:7 பிடிச்சிக்கணும். என்ன சொல்றாரு பவுல்? 1 தீமோத்தேயு 1:7, உனக்கு நான் பயப்படுற ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி, சொல்லுங்க, தெளிந்த புத்தியா இருக்கணும். எதை சொன்னாலும் ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது பாஸ்டர். ராத்திரியெல்லாம் மொபைலை பார்த்தேன்னா என்ன ஞாபகத்தில் இருக்கும்? அல்லேலூயா. ஒன்று படிப்பும் ஏறாது, மண்டையில் ஒன்றுயே ஏறாது, எல்லாம் அரியராக வச்சுக்கிட்டு இப்படியே சோம்பேறியாக வாழ வேண்டித்தான். இரவும் பகலும் என் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சர்ச்சில் மட்டும் பைபிள் படிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்குதா? எப்படி? இல்லை காலையில் மட்டும் படித்து ஒரு அவசரமாக ஒரு அதிகாரம், இல்லைன்னா கேலண்டர் பாஸ்ட்டு கொடுத்துட்டாரு, கேலண்டரில் ஒரு வசனம் இன்னைக்கு படிச்சிட்டேன்ப்பா சாமி. பைபிள் படிச்சியா? ஆமாம் சாமி படித்தேன். என்ன படித்தேன்? கேலண்டரில் படித்தேன். இல்லைன்னா ஒரு சிலர் பைபிள் அப்படி திறந்த உடனேயே, ஆண்டவரே ஏதாவது பேசும் ஆண்டவரே. யூதாஸ் காரியத்துக்கு என்ன சொன்னார்? ஆமாம், எதை செய்கிறாயோ சீக்கிரம் போய் செய். அடுத்து திறந்து பார்த்தா நாண்டு கொண்டு செத்தான். அப்போ போய் பைபிள் திறந்த உடனே ஒரு வாக்குத்தத்த வசனம் வர, திடீர்னு இப்படியெல்லாம் வசனம் வந்தால் என்ன பண்ண போகிற? அப்படி கிடையாது. ரெகுலராக பைபிள் படிக்கணும், அதை ரெகுலராக தியானிக்கணும். இரவும் பகலும் மாடு அசை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் என்ன செய்வான்? முதலாவது சொன்னேன், தேவனிடத்தில் அன்பு கூறுவான். 2வது தீமையை வெறுப்பான். 3வது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செபிக்கிற மனிதர்களாக இருப்பீங்க, ஆண்டு ரகசிய உறவு வச்சுக்குவீங்க. 4வது வேத வசனத்தை தியானிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆமேன். வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் தான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். இங்கே எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஆமேன். ஆமாம். ஒரு அம்மா சொன்னிச்சு, ஆண்டவரே நான் பூச்சி ஆண்டவரே, நான் தெல்லு பூச்சி ஆண்டவரே, நான் சாதாரண கழுத ஆண்டவரே. எவனோ ஒரு வாழுப்பைய பார்த்தான், இந்த ஆண்டி என்ன இப்படியே ஜெபம் பண்ணுறாங்களே கழுத பூச்சின்னுக்கிட்டு. ஆண்டி உண்மையிலேயே நீ கழுதையா? ஆமாடா சாமி, இயேசுக்காக நான் கழுதடா அப்பா. ஆண்டி உண்மையிலேயே நீ கழுதையா? டேய் எட்டி உதச்சுன்னு அங்கே போய் விழுந்துரும் அம்மா. கோபத்தில் அப்படியெல்லாம், ஜபத்தில் ஒரு மூஞ்சி, இந்த ஜபத்தை விட்டு எந்திரிச்சோன்னு இன்னொரு மூஞ்சி. அப்படியெல்லாம் மாய்மால ஜபம்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலே கழுதைன்னா கழுத மாதிரி தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மளை கோபப்படுத்தும், பிரச்சனை வரும், வேகம் வரும், நம்ம பயப்படுத்தும். பயப்படாதீங்க. வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்கள். எந்த நிமிஷத்துலையும் உங்கள் மனசில் வர வேண்டியது, இன்னைக்கு பாஸ்டர் வாக்கு தத்தம் வசனம் பிரசங்கம் மட்டும் போயிருக்காரு, என்ன வசனம் பிரசங்கம் மட்டும் போனார் பஞ்சாப் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், அடுத்த வருஷம் வந்தாலும் மலாக்கி 4:2 நீங்கள் சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேலே என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். இன்னும் சூரியன் இல்லைன்னா செடி வளருமா? ஆமாம், உதய சூரியன் இல்லைன்னா செடி வளராது. அதனால சூரியன் எதுக்காக செடி வளர்ந்தா, அதுக்கு எதனால சூரியன் தேவைப்படுது? ஸ்டார்ச்ன்றது என்னது? கிரீன் கலரில் இருக்கக்கூடிய, அது கலர் கொடுக்கக்கூடிய, பழத்துக்கு சாரம் ஊட்டக்கூடிய ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், ஸ்டார்ச்னு கூட தருவாங்க. அது எதுக்கு? துணி துவைக்கிறதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணுறான். சரி, ஸ்டார்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரில. ஆனால் ஸ்டார்ச்ன்றது இங்கிலீஷில் ஒரு வேர்டு. அது உடம்புக்கு தேவையான மினரல், விட்டமின், எல்லா சத்தும் பேலன்ஸ்டு ஃபுட்டு அதில் இருக்கான். ஸ்டார்ச் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பேலன்ஸ்டு ஃபுட்டு. அப்போ இந்த வசனத்தை படிக்கிற மனிதன் எலும்புகளுக்குள்ளே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆமேன்.
ஒன்று படிக்க தெரிலனா கேளு. மொபைலில் எல்லாரும் மொபைலில் இருக்குது, ஆடியோ பைபிளை போட்டு கேளு. ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் 5 அதிகாரமாவது கேட்டுரு. நல்லா படிக்க தெரியுது, நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ பிஏ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், ஒரே சிட்டிங்கில் ஒரு பைபிளை ஒரு புஸ்தகத்தை முடிச்சிரு. அல்லேலூயா. மலாக்கி புஸ்தகமா எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம், ஒரே சிட்டிங் உட்காரு, ஒரு புக்கை முடிச்சிரு. ஆமென். இப்படியெல்லாம் நீ பைபிளுக்கு அடிமையாக இருந்தா உலகத்தில் எதுக்குமே நீ அடிமையாக மாட்ட. சொல்லுங்க, பைபிளுக்கு அடிமையாக இருந்தா எதுக்குமே நீ உலகத்துக்கு அடிமையாக இருக்க மாட்ட. ஆமென். எதுவும் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது. அதனால நான் பாவத்துக்கு அடிமை, ஏதாவது ஒன்று அடிமை 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 சொல்லாத. உனக்கு என்னென்ன கெட்ட படமெல்லாம் இன்னைக்கு மொபைலில் பசங்க பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் அடிமைத்தனம். அதெல்லாம் பிசாசவனை அடிமை விட. இந்த இப்போ என்ன கேமு என்னென்னமோ கேம் விளாடுறானுங்க தெரில, அந்த மாதிரி கேமெல்லாம் வச்சுக்கிட்டு அடிமையாக இருக்கான். அந்த அடிக்ஷன், அந்த அடிமைத்தனம், இதில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கணும்னா இன்னைக்கு கர்த்தருடைய பைபிளுக்கு நீ அடிமையாயிரு. ஒரு சின்ன வயசில் நான் பாஸ்டர்லாம் இந்த பைபிளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி கருவாடு வெண்டைக்கான்னு சுற்றிக்கிட்டு விற்றுறாங்களோ, நாங்கள் ஏசுன்னு இந்த பைபிளை தூக்கிட்டு சுமந்தோம். இன்னைக்கு பைபிள் எங்களை அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் தூக்கிட்டு சுமக்குது. அல்லேலூயா. அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் 16 மணி நேரம் ஒரே ஃப்ளைட்டு, 16 மணி நேரம் அமெரிக்காவில் கொண்டு இறக்கி விடுறான். அங்கே போனால் ராஜ மரியாதை. அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இந்த ராஜாக்கள் பயணம் பண்ணுகிற இடத்துல பைபிளில் மோவி பெசேத் அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தார். அந்த மோவி பெசேத் சவுலுடைய பேரன், சவுல் ராஜாவுடைய பேரன். அந்த பேரன் சவுல் செத்து போயிட்டாரு, அவங்க அப்பா யோனத்தானும் செத்து போயிட்டாரு. இப்போ ராஜா தாவீது ஆயிட்டாரு. எப்படியாவது சவுல், எப்படி ஒருத்தன் இன்னொரு பார்ட்டி தோத்துட்டா அவனுடைய எல்லாத்தையும் கொண்டுருவாங்க, அதான முறை. அப்போ என்ன பண்ணிட்டான் அந்த பையன், எப்படியாவது வாழணுமே, பிறந்தாச்சே தற்கொலை பண்ணி சாவா முடியும் அப்படின்னுட்டு வாழ ஆரம்பித்தான். அவன் சின்ன வயசில் அவங்க தாதி அம்மா என்ன பண்ணிச்சு, யுத்தத்தில் அந்த பயலை குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு கட்டையில் தடுமாறி கீழே விழுந்து கால் உடைஞ்சி போச்சு. இன்றைக்கி மாதிரி அனஸ்தீசியாலாம் போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது பாருங்க. அவன் போலியோ வந்த பையனாயிட்டான். இப்படியே இழுத்து இழுத்து சண்டி சண்டி நடப்பான் பாருங்க. ஆனால் யார் விட்ட பிள்ளை? ராஜா விட்ட பிள்ளை. எங்கே இருக்கிறான்? சுங்கி ஜோம்படி சேரியில் உட்காந்துக்கிட்டு இப்படி பாவப்பட்ட பிள்ளையா மாறு வேஷத்தில் திடுற மாதிரி ஏதோ 2 பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ தாவீதுக்கு ஞாபகம் வந்துருச்சு, டே நான் யோனத்தானுக்கு வாக்கு கொடுத்தேன்டா, என் ஃப்ரெண்டு யோனத்தான், அவன் பிள்ளை அவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு, அவன் வீட்டில் எவனாவது உயிரோடு இருக்கான தேடி பாருங்கடா அப்படின்னா. பார்த்தா ஒருத்தன் சொல்கிறான், அவன் பையன் இருக்கிறான், சவுல் பேரன் இருக்கான், அவனை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வாங்கடா. தூக்கிட்டு வந்தால் அவன் பயத்து போய் சொல்கிறான், இந்த செத்த நாய் என்ன செஞ்சது, என்ன போய் எதுக்கு ராஜா தேடிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு, டேய் நீ செத்த நாயின்னு சொல்லாதரா, என் ஃப்ரெண்டு யோனத்தானுடைய பையன் சவுல் ராஜா பேரன், நீ மோவி பெசேத்ரா, நீ நினைச்சிட்டு இருக்கிற செத்த நாயின்னு. நான் சொல்றேன், ராஜாவுடைய மேஜையில் வாழ்நாளெல்லாம் நீ உட்காந்து சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் மேஜையில வாழ்நாளெல்லாம் சாப்பிடும்படி உன்னையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறானா வீணா பயப்படுற மனிதன் கிடையாது. என் ராஜா என்னை ஆசீர்வதித்தார் என்றால் அது எப்படி இருக்கும் என்று நான் அனுபவித்து பார்த்திருக்கிறேன். 10 வருஷம் இந்த தேசத்தில் உண்மையாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த தேசத்துக்கு அன்னைக்கு ரொட்டி பால் வாங்க கூட காசு இல்லை. ஜீசஸ் கிரைஸ்டோடைய வாழ்க்கை வரலாறு இந்தியா கேம்பஸ் குறிச்சிட்டு கேசட்டை எடுத்துக்கிட்டு போய் 10 ரூபாய்க்கு, அம்மா ஒரு கேசட்டை வாங்கிக்கோங்க, 10 ரூபாய் கிடைக்கும், எனக்கு என் பிள்ளைக்கு பால் வாங்கி ஊற்றிடுவேன். இன்ஜினியர், என் ஒய்ஃபு நர்ஸு, ஆனால் வேலை செய்யலை, இயேசுவுக்கு முழு நேரமாக ஊழியத்துக்கு போனோம், பையனுக்கு பால் வாங்க காசு இல்லை. அந்த கேசட்டை விற்பேன், அந்த புதிய ஏற்பாடு 5 ரூபாய்க்கு விற்பேன். அந்த 30 ரூபாய் சாயங்காலம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு காய்கறியும் பாலும் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். வெயில் காலம்னா 48 டிகிரி வெயில். இந்த மாதிரி ஏசி சீட்டு உள்ள ஒரு வீட்டில் 1500 வாடகையில் இருக்கிறோம். என் பொண்டாட்டிக்கும் டயரியா, பிள்ளைக்கும் டயரியா. அவள் சொல்கிறா, எப்படியாவது ஒரு 500 ரூபா கொண்டு வாங்க, பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்தணும், ஃபுல்லாக ரத்தமாக போகுது.
பொண்டாட்டிக்கும் டஹரியா, பிள்ளைக்கும் டஹரியா. காப்பாற்றுறதுக்கு காசு இல்லை. மாமனாருக்கு ஃபோனை போடுறேன், அங்கிள் காசு இல்லை, மணி ஆர்டர் அனுப்புங்க. ராபர்ட் சிங் பாஸ்டருக்கு லெட்டர் எழுதுறேன், பாஸ்டர் 3000 ரூபா தான் அசம்பிளி சாப்பிட சப்போர்ட்டு, 1500 வாடகை, மிச்சத்தை வச்சுட்டு வாழ முடியல, காப்பாற்றுங்க. அவர் சொல்கிறாரு, வாழப்பாடியில் ஒருத்தன் 7 பிள்ளைய வச்சுருக்கிறான், அவனுக்கே நான் 2000 ரூபா தான் சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு 3000 ரூபா சப்போர்ட் பண்ணுறாங்களே, உனக்கு என்னது காசு அப்படின்னு. ஏஜிக்காரங்க யாரும் காசு கொடுக்கல. நாதன் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறேன், ஐயா எப்படியாவது பிள்ளைக்கும் இப்படியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவர் சார், தம்பி நான் ஒன்று அனுப்பலை, கர்த்தர் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய கோழி குஞ்சு நீயா வெளியே வந்துடுறான், நீ பொழைச்ச, நான் எடுத்து விட்டேன்னா நீ செத்து போயிடுவடா, நீயா வெளியே வா, தத்தி தடுமாறி மேலே வான்ட்டாரு. ஆண்டவரே யாருமே எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு அப்பா அம்மாவும் யாரும் இல்லை, நான் இந்துவிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் ஏசாமின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு உண்மையாக இரு, இந்த தேசத்தில் ஃபாரின் எக்யூப்மெண்ட்டோட அருமையான ஒரு சர்ச்சு பில்டிங்கை நான் 10 வருஷம் இந்த தேசத்தில் உண்மையாருன்னு சொன்னார். அதெல்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தோத்திரம் 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 போட்டு எல்லாவற்றிற்காய் சோத்திரம் சொல்லுங்கள்னாரே. அன்னைக்கு பசிக்கும் பட்டினிக்கும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ரயில்வேல டாய்லெட்டு பக்கத்தில் வந்து இப்படியே குறுக்கி உக்காந்துக்கிட்டு 300 ரூபா டிக்கெட்டு, அதை வச்சுக்கிட்டு இப்படியே வருவோம். குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார இடம் இருக்காது. ட்ரெயினில் குளூர்லேயும் வெயிலையும் வந்தோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அந்த 10 வருஷம் கழித்து வாக்குத்தத்தை என்ன கொடுத்தார் தெரியுமா? படிங்க, ஏசாயா 61:7. ஏசாயா 61:7 சொன்னார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை உனக்கு நான் தருவேன், அந்த நன்மையை நீ புசிப்பாய். அல்லேலூயா. நன்மையை புசிக்கும் காலம் வரும், அந்த காலத்தில் நான் உன் வெட்கத்திற்கு பதிலாக, அல்லேலூயா அல்லேலூயா, வெட்கத்திற்கு பதிலாக, பாடுங்க, ஆமென், பதிலாக கண்ணீருக்கு பதிலாக அல்லேலூயா தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எத்தனை பேருக்கு வேணும் புது கிருபை? தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன். உனக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமை வேணும். முழு பைபிளும் நம்மளை எதுக்கு நேராக நடத்துது தெரியுமா? பொறுமைக்கு நேராக தான் நடத்துது. முழு பைபிளும் படித்து பார்த்தாலும் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் நம்மளை உருவாக்குறவர், அழைத்தவர் நம்மை உருவாக்குறார். உருவாக்குற எதுக்கு நேராக நடத்துகிறாரு? பொறுமைக்கு நேராக நடத்துகிறார். நீடிய பொறுமை உள்ளவர் நம்மளை பொறுமைக்கு நேராய் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த பொறுமையை கர்த்தர் கொடுத்தாரு. அமைதியாக இருந்து ஜெபம் பண்ண கர்த்தர் மலேசியா கொண்டு போனார். மலேசியாக்காரர் ஒருத்தர் வந்தார், சைனீஸ் பாஸ்டர். உன்னை அசம்பிளி சாப்கார்டு கைவிட்டுச்சா? கவலைப்படாத, கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறாரு. அவங்க 2500 ரூபா சப்போர்ட் பண்ணுறாங்களா, நான் 5000 உனக்கு தரேன்னு சொல்லி ஒரு மனுஷன் 5000 கொடுத்தாரு. இன்றைக்கி யாராவது ஆதார் கார்டு இல்லாத பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா? ஆனால் 2007 ஆண்டவர் எனக்கு ஆதார் கார்டு கூட அந்த தூச தேசத்தில் கிடையாது. எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு 4 பேருக்கும் பாஸ்போர்ட் எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பைக்கு வாங்கிறதுக்கு அவர் உடனே 30,000 அனுப்பி வச்சார். மொதல் தடவை என் குழந்தை பிறந்து பாப்பா 45வது நாளில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் மலேசியா கொண்டு போனார். அல்லேலூயா. அன்னைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ஏர்லைன்ஸ் மாதிரி பயங்கர விலை அதிகமானது. 60,000 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் அன்னைக்கே 2007. அந்த 60,000த்தையும் அந்த மனுஷன் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேறுவதற்கு யாரெல்லாம் பொறுமையாய் காத்திருக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதித்தது அந்த சிங்கப்பூர் தேசத்தில் கொண்டு போனாரு. ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன், கப்பல் ஓனர்,
கப்பல்லாம் ஒரு கப்பல் எவ்வளோ விலை வரும்னு தெரியுமா? 800 கோடி ரூபா. ஒரு கப்பல் எவ்வளோ விலை? ஒரு ஃப்ளைட் எவ்வளோ விலை? 1000 கோடி 1500 கோடி ஒரு ஃப்ளைட்டு. சாதாரண இந்த டப்பா இண்டிகோ ஃப்ளைட்டு 1000 கோடி ரூபா. அல்லேலூயா. அப்போ ஒரு கப்பல் வச்சிருக்கிறவர் எங்களை சந்திச்சார். அவர் சைனீஸ்காரங்கெல்லாம் வந்து அடுத்த பிறவி பிறப்போன்னு நம்புகிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க இல்லையா. அவங்க சொன்னாங்க என் நண்பர் ஐயா ஒருத்தர் மூலமாக, நமச்சுவேன், நீ தான் இந்தியாவில் நிறைய சர்ச்செல்லாம் கட்டி புண்ணியம் தேடிக்கிட்டியாப்பா, எனக்கும் அந்த பாக்கியத்தை கூட, நானும் அடுத்த பிறவி பாரத தேசத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஒரு பையன் சர்ச்சு வாங்குறவன் சர்ச்சு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பால் தமிழரசன், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்ப்பா அப்படின்னொன்னே, என்ன எவ்வளோப்பா ஆகும்? என்ன ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் அவ்வளோதானே அப்படின்னொன்னே, அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் ராத்திரி 11 மணிக்கு, நம்ம ஊரில் 2:30 மணி ராத்திரி, 10 லட்சத்துக்கு செக் எழுதி கொடுத்தான். அந்த மனுஷன் என்னை கூப்பிட்டு, தமிழரசா 10 லட்சம் உனக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருக்காரப்பா அப்படின்னாரு. என் காலு தரையிலேயே நிக்கல. வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. கையளவு மேகத்தை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. 10 லட்சம் அனுப்புனாங்க, சர்ச்சை கட்டுனேன். அதுக்கப்புறம் சொன்னார் ஆண்டவர், ரெட்டத்தனையான பலன் இருக்கு. வசனம் நிறைவேறினா பாதி நிறைவேறாது. ஆமென். அதை நீ கிளைம் பண்ணணும். ஒழுங்காக பைபிள் படிக்கலைன்னா ஏதோ கொஞ்சம் கிடச்சின்னு சொல்லி ஆடு புல் மேயிற மாதிரி அங்கிட்டு கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு அங்கே போயிட்டு அந்த ஆசீர்வாதம் டிவிக்கு ஒரு 1000 ரூபாய், இங்கிட்டு இதுக்கு ஒரு 1000, பாஸ்டர் பவுல் கேட்குறாரு ஏதோ மிஷினரி ஊழியமா, அதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அப்படியெல்லாம் ஆடு புல்ல மேயிற மாதிரிலாம் மேயக்கூடாது. பிடிச்சா புளியங்கொம்பு, எனக்கு வாக்கு செய்தீரே அதை நிறைவேற்றும் ஐயா. ஆமென். 2009 வருஷத்துல அவர் 10 லட்சம் கொடுத்தாரு. 10வது வருஷத்துல நான் மறுபடியும் கேட்டேன், எனக்கு பத்தாது. அல்லேலூயா. எனக்கு பத்தாது, 10 லட்சம் பத்தாது, எனக்கு இன்னும் 10 லட்சம் கொடுங்க. இவ்வளவு வருஷம் 9 வீடு வாடகை வீடு மாத்திட்டேன், இனிமேலும் சட்டி சாமான தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு இன்னும் 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் அவர் உள்ளத்துல மீண்டும் பேசினாரு. ஒரு வார்த்தை கூட கேட்காம, ஒரு பில்லு கூட கேட்காம, என்னடா பண்ண அந்த காசுன்னு கூட கேட்காம கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு 10 லட்சம் அனுப்பி வச்சாங்க. அல்லேலூயா. 2011 வருஷம் நவம்பர் மாசம் சர்ச் பில்டிங்கை டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் என்னுடைய வெட்டிங் டேக்கு கூப்பிட்டேன். அங்கிள், எனக்கு 20 லட்சமும் பத்தாது, இன்னும் ஒரு 10 லட்சம் தேவை. அல்லேலூயா. எதுக்குடா உனக்கு இவ்வளோ காசு? இல்லை, கெஸ்ட் எல்லாம் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து, பாஸ்டர்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும், ரசம் சோறு எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும். அவங்கள ஹோட்டலில் தங்க வைக்கிறது கஷ்டம், என் வீட்டுக்கு மேலே ஒரு ஏசி ரூம் போடணும், எனக்கு ஊழியக்காரங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு அறைக்கு கொஞ்சம் காசு தேவை. எவ்வளோடா வேணும்? ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும். 10ன்னு கேட்டிருக்கலாம், இருந்தாலும் கூச்சம், ஐயோ 20 லட்சம் கொடுத்துட்டாங்களே, இவனுக்கு பேராசை பிடிச்சிருவான்னு நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிட்டு ஒரு 5 மட்டும் கொடுங்க அப்படின்னு உடனே 5 லட்சத்தை அனுப்பி வச்சாரு. மேலே 2 ரூமை போட்டுட்டேன். ஆனா உண்மையிலே 10 லட்சம் சாங்ஷன் ஆயிருந்திருக்குது. அல்லேலூயா. 30 லட்சம் ரூபாயை ரட்சிக்கப்படாத மனிதன் மூலமாய் கர்த்தர் கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதம் இல்லடா, உனக்கு 3 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன்னு சொல்லி 2011 வருஷத்துல கர்த்தர் என்னை கனப்படுத்தினார். நான் நினைச்சேன் இதுதான் 2 மடங்கு நினைச்சிட்டேன். 30 லட்சம் கிடையாது. ஆண்டு மறுபடியும் 2012 போனேன். அந்த மனுஷனை பார்த்து நன்றி சொல்ல வேணாமா? நம்மெல்லாம் நன்றி இல்லாத மனிதர்களா? எப்படிப்பட்ட ஆசைப்பார் எனக்கு. நன்றி சொல்கிறதுக்கு அந்த மனுஷன் 7 ஸ்டார் ஹோட்டலில் சிங்கப்பூரில் என்னை கூப்பிட்டு சோறு தராரு. அவங்க சைனீஸ் சாப்பிட்றதெல்லாம் வெறும் மீனை உப்பு கூட போடாமல் அப்படியே வேக வச்சு வெறும் மீனை அவிச்சு கொடுக்குறாங்க. அதான் 7 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடாம். அப்படி பாலை தனியாக வச்சுட்டான், டிகாசனை தனியாக வச்சுட்டான், சர்க்கரை நாய் மாதிரி எதை வேணால் போட்டுக்கோ அப்படின்னா 7 ஸ்டார் ஹோட்டல். என்னமோ கொடுத்தா இங்கே சாப்பிட்டேன். அப்போ கேட்டேன், ஐயா நீங்களாம் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் கொடுத்த காசில் இப்படி 50 பேர் உட்காந்து ஆராதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் கருணை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதை வாயை கூட நான் திறக்கல. அவர் சொன்னார், இன்னும் ஒரு 30 லட்சம் உனக்கு நான் தரேனாரு. அல்லேலூயா. எனக்கு ரெக்கமெண்ட் பண்றவர் தமிழ்காரரு. அந்த தமிழ்காரருக்கு நம்பவே முடியல. என்னடா ஒரே இடத்துல இவ்வளவு காசு கொட்டுறான், டே உண்மையில தான் சொல்றியடா, நம்ம உண்மையில தான் சொல்றியா, இன்னும் 30 லட்சம் உனக்கு தரப்போறியா? ஆமா. எப்படா? கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, உன் கடவுள் என்கிட்ட பேசுறாரு, இவனுக்கு இன்னும் 25 லட்சம் கொடுக்க சொல்லு. அல்லேலூயா. கடவுள் பேரை சொல்லிட்டா எவனாவது எதிர்த்து பேச முடியுமா?
அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்து 25 லட்சம் கொடுத்ததுல இன்னும் 2 சர்ச்சில் பஞ்சாபில் கட்டினேன். இன்னைக்கு 60 லட்சம் ரூபாய் சர்ச் 1 கோடி ரூபாய் சர்ச்சா மாறி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்து உன் மேலே நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டு விட்டால் அந்த அடையாளத்தை பார்க்கிற எல்லாம் உனக்கு சலாம் போடுவான். ஏன்? உன் நெத்தியில அடையாளம் இருக்குது. யாரும் அறியாத ஒரு புதிய நாமம் உன் நெத்தியில இருக்குது. இயேசுவை கும்பிடுற ஜனங்களே, நெத்தியில அடையாளத்தை போட்டுக்கோங்க, பரிசுத்த ஆவியின் முத்திரையை போட்டுக்கோங்க. அது சாதாரணமா கிடைக்காது. அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இரவும் பகலும் எருசலேமில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ராத்திரி எல்லாம் மொபைல் பார்க்கிற இந்த வாலிபர்களுக்காக, இந்த வாலிப பிள்ளைங்களுக்காக, சோம்பேறித்தனமா இருக்கிற இந்த விசுவாசிகளுக்காக எவன் ஒருத்த கண்ணீர் விட்டு அழுகிறானோ அவன் நெத்தியில போய் அடையாளத்தை போடு. அல்லேலூயா. அவன் மேல சூரியன் உதிக்கட்டும். சோம்பேறியின் மேலே சூரியன் உதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். இந்த வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் ஐயா, இதை வெட்டாதீங்க. எதுக்கு கெஞ்சினாரு தோட்டத்துக்காரரு? கனி கொடுக்கட்டும் ஐயா. கனியே இல்லாத கிறிஸ்தவனா வாழ்றோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றோம், எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை நேரம் பைபிள் படிக்கிறோம், கனியே இல்லை. வெறுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு நீ எவ்வளவு பெரிய சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. உனக்கும் இயேசுவுக்கும் தொடர்பே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து 3 மணி நேரம் மட்டும் உட்காந்துட்டு போற, தனி அறையில் ராத்திரியெல்லாம் அப்பா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாருமையா. அதிகாலையில் எந்திரிச்சு உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரியா. என்னடா சாமி நினைக்கிறீங்க என்ன பத்தி? வெறும் காசு கொடுத்தா போதுமா? 50 லட்சம் வந்துருச்சு, 1 கோடி வந்துருச்சு சாட்சி சொன்னா போதுமா? ஆத்துமாக்கள் வேணும்யா. என் ஜீவனுக்கு இடா ஆத்துமாக்க. அதுக்குத்தானே அவர் சிலுவையில சுமந்தார். அவர் ரத்தம் சிந்தினது எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்லையே. இதெல்லாம் கொசுரு. அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடினா என்ன கிடைக்குமா? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு 10 வருஷம் போய் அங்க போய் வட இந்தியாவில் போய் நீ கஷ்டப்பட்ட இல்லடா, அன்னைக்கு பால் காசு இல்லைன்னு சொன்ன இல்லடா, மனுஷன் யாருமே கொடுக்கல இல்லடா, நான் உனக்கு தரேன்டா. என் ராஜா, ராஜா விட்டு பிள்ளை, என் ஊழியத்துக்கு நீ வந்துட்ட. நீ என் ஃப்ரெண்டு ரகுபதி அங்கே நாமக்கல் என்ஜினியராக இருக்கிறான். அவன் இன்னொரு ஃப்ரெண்டு வாட்சி கடை வச்சான், சாதாரணமாக இருந்தான். அவனும் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான், இவனும் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான். இன்னைக்கு என்னை பார்க்கும்போது கொஞ்சம் கூட இப்படி ஏளனமாக தான் பார்க்குறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இவ்விதமாக ஆசீர்வதிச்சிருக்காரா. உன் பணத்தில் வேதனை இருக்கு. உன் பணத்தில் எப்போ கிரிப்டோ கரன்சிக்காரன் தூக்கிட்டு ஓடுவான்னு உனக்கே தெரியாது. உன் பணத்தில் வேதனை இருக்கு, ஆனால் என் பணத்தில் வேதனை இல்லை. அல்லேலூயா. என் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. என் தலைமுறையை இந்த பணத்தில் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இது என் பணம் இல்லை, ராஜாவுடைய பணம். இதை ஒரு நாள் நான் விற்க போறதில்ல. என் தலைமுறைங்க நின்று ஊழியம் செய்யும். ஆமென். ஆமா, ஒரே ஒரு வேத வசனம் எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தை எடுங்க. எசேக்கியேல் 35 எரேமியா 35 எடுங்க. அதுல பாத்தீங்கன்னா எரேமியா 35ஆம் அதிகாரத்துல ஒரு கதை சொல்றேன் பாருங்க. அதுல கதை தான் இருக்கு, ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரினாக்க, அங்க வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்ட ஜனம் ரெகோபியார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ போய் ரெகோபியாருக்கு வீட்டு 2வது வசனம், ரெகோபியா வீட்டுக்கு போய் அவங்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகள் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு. யாருக்கு சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு. யார் அவங்க? ரெகோபியாம் சந்ததியினர். யூதர்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். ஆனா நம்மளையும் ரொம்ப பேர் என்ன பண்ணுவான்? கிறிஸ்துமஸ்க்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சிருவான், அப்புறம் சினிமாவும் பார்த்துருவான், அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கெடாவட்டுக்கும் போயிடுவான். என்ன சொல்றான்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்னு இங்கே வந்து கைத்தட்டி பாட்டு பாடிட்டு அங்கிட்டு போய் பச்சோந்தி வேலை பார்ப்பான். அப்படிப்பட்ட ஆளுக தான் இஸ்ரவேல் ஜனமாய் மாறிட்டான். 20 வருஷம் பொட்டி பிடிபட்டாச்சு. அங்கே பொட்டி என் உடன்படிக்கை பொட்டி இல்லை. இந்த ஜனங்கள் அஸ்தரோத்தையும் பாகாலையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த ஜனங்களுக்கு நீ நல்ல ஒரு பாடம் போடு. எத்தனை நாள் பாடம் போடணும்? எரேமியா பல ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாடம் போட்டு சலிச்சு போயிட்டாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாரு, அடிப்பார், கொல்லுவார், என்னவானாலும் சொல்லு, எப்ரேனுடைய தோலை உன்னால் மாற்ற முடியாது. நீக்ரோ
கருப்பாக இருப்பான், அவன் தோலை மாற்ற முடியுமா? அவன் ரத்தம். இந்த வரிக்குதிரையுடைய வரியை மாற்ற முடியுமா? வரிக்குதிரையுடைய வரியை மாற்ற முடியாது, இந்த பெயர் கிறிஸ்தவனையும் மாற்ற முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க மேலே ரொம்ப வெறுப்பாயிட்டார் ஆண்டவர். அப்போ சொன்னார், இவனுக்கு ஒரு பாடம் சொல்கிறேன் கேளு. நீ போய் அந்த பக்கத்துல குடியிருக்கானே ரெகோபியாம், அவனை போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சர்ச்சு கூட்டிகிட்டு வந்து நல்ல ஃபாரின் சரக்காக வாங்கி, நல்ல இங்கிலீஷ் சரக்கு மிலிட்ரி சரக்காக வாங்கி, நல்ல ஒயினை வச்சு நல்ல பளபளன்னு மின்ற மாதிரி வச்சு அவனை கூப்பிட்டு சொல்லு, இதை எடுத்து தண்ணி எடுறா அப்படின்னு சொல்லி. சாராயம் குடிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா ரொம்ப குடிப்பாங்க நம்ம ஊரில். குடிக்கிறதுக்கு குடிகார பயில நிறைய இருக்கா நம்ம ஊரில். அப்போ சாராயம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தா ஓட்டு போடுவான், என்ன வேணாலும் பண்ணுவான், அவனுக்கு ஊற்றி விடணும், அவ்வளோதான். அப்படி இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் ஜனம் சாராயம் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. ஆனால் அந்த கள்ள பயில குடிச்சிட்டானுவ. அப்போ கர்த்தருக்கு ரொம்ப கோபம் அந்த பசங்க மேலே. யார் மேலே? நம்ம வீட்டு பசங்க தான் இஸ்ரவேல். நம்ம பசங்க மேலே ரொம்ப கோபம். நம்ம பசங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டானே, எப்படியாவது அவனை வழிக்கு கொண்டு வரணுமே. அப்போ இவனுக்கு அந்நிய ஜாதியாகிய ரெகோபியாமை கூட்டிகிட்டு வாடா, சர்ச்சில் வச்சு அவனுக்கு சாராயத்தை குடிக்க சொல்கிறா அப்படின்றாரு. அவன் பார்த்தான், ஐயோ என்ன பாஸ்டர், என்ன போய் இதை குடிக்க சொல்கிறிய? ஏண்டா நீ எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாரா, குடிக்கலாண்டா, கடவுள் சொல்கிறாரா அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்னான். அங்கே கீழே படித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா, அதை படித்தா நல்லாயிருக்கும் அந்த வசனம், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் நீங்கள் அந்த தேசத்தில் குடியிருக்க வீடுகளை ஆகிலும், 7வது வசனம் படிங்க, ரெகோபியாம் சந்ததிக்கு யோனதாப் அவங்க அப்பா தாத்தா சொல்லிட்டாரு. அவங்க தாத்தா சொன்னதுனால இவங்க எங்கேயுமே பெரிய வீடுகளை தங்கி கட்டி வாசம் பண்ணலை, ஒரு நாளும் திராட்சை ரசம் குடிக்கலை. நீ பாஸ்டரை சொல்லு, நீங்கள் கடவுள் சொன்னார்னு சொல்லு, எங்கள் அப்பா தாத்தா பேச்சை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால ரட்சிக்கப்படாத இருக்கிறவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சர்ச்சில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இஸ்ரவேல் பயலுக்கு சமமாக கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜனத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிற ஜனங்களை பார்த்து நீ சொல்லு. கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம், 18-19. ஆமேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சகல நாட்களிலும் எனக்கு உண்பதாக நிற்கத்தக்க புருஷன் உன் சந்ததியில் இல்லாமல் போவதில்லை. ஆமேன். நீ ஒருவேளை பாவம் செய்திருந்தாயானால் நீ அந்நிய ஜாதியாய் இருப்பாய். இன்றைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி நீ இஸ்ரவேலுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால், இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன் சந்ததியில் வர வேண்டும் என்றால், பாவத்தை வெறுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழு. உன் தகப்பனாகிய இயேசு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி வாழ முயற்சி பண்ணு. அந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் சந்ததியும் உன் தலைமுறையும் ஆசீர்வதிப்பேன், நீதியின் சூரியன் உன்மேலே உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெகோபியாம் என்ற சந்ததி இயேசுவை அறியாத ஜனங்களாயிருந்தும் அவர்கள் பாவத்தை வெறுக்கிற ஜனங்களாய் இருந்தபடியினாலே பரிசுத்தமாகிய தெய்வம் அவர்களை நேசித்தார், அவர்களுக்கு சர்ச்சில் இடம் கொடுத்தார். அவர் சொன்னார், என்னுடைய பிரகாரத்தில் என் சமூகத்தில் எந்த நாளும் இவர்கள் நிற்பார்கள், இவர்கள் பிள்ளைகள் நிற்பார்கள். பரிசுத்தவான்களாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் வாக்கு செய்திருக்கிறார். உன் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்துக்கு வர்றேன், உன் பிள்ளைகள் வளருவார்கள். இந்த வருஷத்தில் அந்த மலாக்கி 4:2 போங்க, கடைசி லைனை வாசிங்க. உன் பிள்ளைகள் வளருவார்கள் இருக்குதா? உன் பிள்ளைகள் வளருவார்கள். படிங்க. வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். போதும். அவர்கள் உன் சாம்பலை போல துன்மார்க்கனை மிதிப்பார்கள். ஆமாம். உன் பிள்ளைங்க யாரை மிதிப்பாங்க? துன்மார்க்கனை காலின் கீழே கிடக்கிற சாம்பலை போல மிதிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்க அநேக துஷ்மன ராஜ்யம் பண்ணணுமா? அநேக உலக மனிதர்களுடைய பாவிகளுடைய ஆஸ்தியில என்ஜாய் பண்ணணுமா? பாவிகளுடைய ஆஸ்தி, அன்னைக்கு ஜாக்சன் கோ என்ற ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஆஸ்தியை இந்த பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மகா ஆத்துமாக்களுக்காக துன்மார்க்கனுடைய பணம் அவன் பிறந்த நாள்ல இருந்து 50 லட்சம் ரூபாயை சேர்த்து வச்சிருப்பான். அல்லேலூயா.
அவன் பிறந்த நாள்ல இருந்து சம்பாரிச்சது யாருக்காக? இந்த பாஸ்டர் பால் தமிழரசனுக்காக. உனக்காக எவனோ ஒருத்தன் சம்பாரிச்சு வச்சிருப்பான். ஆண்டவர் சொன்னா, எறும்பினிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு எவனோ சம்பாரிச்சு வச்ச பருப்பு டப்பாவையும் சக்கரை டப்பாவையும் எடுத்து அது வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கிறது இல்லை. அது மாதிரியான சேவிங்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கெப்பாசிட்டி மைண்டு ஒரு லீதியாலை போல, ஒரு கொர்னலியேசை போல உன் பிள்ளைகள் பிஸ்னஸ்ல கைய வச்சா அது கோடியா மாறும். ஆமென். கோடிகளில் நம்ம பிள்ளைகள் டர்ன் ஓவர் பண்ணணும். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தேரு, தேவனுக்கு மாத்திரம் பயந்தேரு. பாவத்தை வெறுத்து விடு. அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. நோய் நெருங்காது, பேய் நெருங்காது, அடையாளம் இருக்குது, பாதாளம் நெருங்காது, பாதாளத்தின் வாசல் ஒன்றை மேற்கொள்ள முடியாது. உன் பிள்ளைகள் வளருவார்கள். அல்லேலூயா. பெரிய ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலைமுறையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பிள்ளைகள் வளருவார்கள். அல்லேலூயா. This year of increase, the year of growth. இந்த வருஷம் உன் பிள்ளைங்க வளரணும். வெறும் உடம்புல இல்லை, மூளை அறிவில். இன்னைக்கு இருக்கிற உலகம் மூளையை நம்பி இருக்குது. எவ்வளவோ மூளை ஷார்ப்போ அவ்வளோ பணம், எவ்வளவோ மூளை இன்டெலிஜென்ட்டோ அவ்வளோ பணம். வாலிபன் ஆகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தன்னுடைய உடம்பின் அறிவை நம்பல, அவன் கர்த்தரை நம்பினா. அவன் மூளையின் அறிவை குறித்து பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற சாஸ்திரிகளுடைய ஞானத்தை பார்க்கலும் இவர்கள் ஞானம் 10 மடங்கு அதிகமாயிருந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்களுடைய ஞானம் உலகத்தில் இருக்கிற மனிதரை பார்க்கலும் 10 மடங்கு அதிகமாக இருக்கணுமா? அந்த நீதியின் சூரியன் பிள்ளையின் மூஞ்சில படணும். ஆமென். அந்த நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு சின்ன சின்ன வயசுல பிளட் பிரஷர், சுகர்னு எத்தனையோ வியாதிகளுக்கு மனிதர்கள் அடிமையாகிறாங்க. சரியான நேரத்தில் தூக்கம் வர்றதில்லை, மாத்திரையை போடுறான், தண்ணி அடிக்கிறான். எத்தனையோ பேர் டிப்ரெஷனுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் பைத்தியக்கார டாக்டர் ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்கிறான். ஆமென். இத்தனை மோசமான வாழ்க்கை எதுக்குங்க? இயேசு இல்லாத வாழ்க்கை. பிசாசு எல்லாத்தையும் பைத்தியமாக்கி வச்சிருக்கிறான், அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க நான் அடிமைகள். ஒன்லி பரிசுத்த வேதத்திற்கு நாம் அடிமைகள், இயேசுவுக்கு அடிமைகள், வேற எதுக்குமே அடிமைகள் அல்ல. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவை விடுதலையாக்கி இருக்கிறாரு. என் பிள்ளைகள் வளருவார்கள், என் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நில்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையில் நம்ம முடிக்க போகிறோம். ஒரே ஒரு விண்ணப்பத்துக்காக நான் உங்களிடத்துல கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கே புறப்பட்டு போகணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வட இந்தியாவுக்கு போகணுமா? ஆண்டவரே வெளிநாட்டுக்கு போகணுமா? இல்லை பக்கத்து ஊருக்கு போகணுமா? இல்லை பைபிள் காலேஜ் போகணுமா? புறப்பட்டு போனாதான் வளர முடியும். இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தால் வளர முடியாது. கோ இன் டு த வேர்ல்டு. நீ உலகத்துக்குள்ளே போக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களே, பெற்றோரே, உன் பிள்ளை அனுப்ப நீ தயாரா? இல்லை நீ மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ அவுத்து விடு. கர்த்தர் உன் பிள்ளையை பார்த்துக்குவார். ஆமென். கட்டி வச்சிருக்காது. அவனுக்கு ஒரு ஓப்பன் எண்டை கொடு, அவளுக்கு ஒரு ஓப்பன் எண்டை கொடு. உன் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சொல்வார், புறப்பட்டு போவீர்கள். பர்மிஷன் தர முடியுமா? நான் தரேன் ஆண்டவரே. என் பிள்ளைய உங்களுக்குன்னு நான் டெடிகேட் பண்ணுறேன் ஆண்டவரே. இனிமேல் என் பிள்ளை என் பிள்ளை இல்லை சாமி, இது உன் பிள்ளை. இயேசுவே, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கன்னு மாத்திரம் கேளுங்க. என் சந்ததி ஆசீர்வதிங்கன்னு மட்டும் கேளுங்க. என் அப்பா, நான் உங்கள் கையில் தரேன். புறப்பட்டு போவீர்னு சொன்னீங்க. எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் சாமி. பட்டணத்துக்கு போகணுமா? கிராமத்துக்கு போகணுமா? வட இந்தியா தேசத்துக்கு போகணுமா? ஆண்டவரே, வெளிநாட்டு பயணத்துக்கு போகணுமா? இந்த வருஷத்தில் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வை. பாஸ்போர்ட்டை விசுவாசத்தில் எடுத்து வை. கர்த்தர் உன்னை ஃப்ளைட் ஏற வைப்பார். கர்த்தர் உன்னை ஃப்ளைட் ஏற வைப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை தேசங்களுக்கு கொண்டு போக போகிறாரு. அல்லேலூயா. கண்களை மூடி, கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளு, கேளு, கேளு. வாயை மூடக்கூடாது. ஆமென். வாயை திறந்து கேட்கணும். என் அப்பா, என் அப்பா, ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. ரெகபோத்தின் சந்ததி கர்த்தர் சமூகத்தில் நின்றதல்லவா? என் சந்ததியும் நெற்றியிலே ஆண்டவரே முத்திரை தரிக்கப்பட்ட சந்ததியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கத்தக்கதாய் என் சந்தானத்தின் மேலே உம்முடைய ஆவியை போடுவீராக. என் சந்ததியின் மேலே இயேசுவின் நாமத்தினாலே
உன் ஆவியை போடுங்கப்பா. ரபா லபா ரதா ரபா ஷாகா லபா ர போலோ போலோ அந்நிய பாஷா போலோ. இயேசுவின் நாமத்தினால அந்நிய பாஷையில பேசு பேசு பேசு. ஆமா, இந்த வருஷம் ஒரு நாள் கூட உன் பிள்ளைகளை குறித்து நீ கண்ணீர் விடக்கூடாது. உன்னுடைய சந்ததியை குறித்து கவலைப்படாது கவலைப்படாது. கர்த்தர் உன்னை கவலை எல்லாம் அவர் மேல வச்சிரு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் மேலே, இந்த ஃபெய்த் அசெம்பிளி மினிஸ்ட்ரி மேலே, கர்த்தருக்கு பயப்படுற உங்க மேலே ஓ ரபா லகரா தரபா ஷகலரோ ஓ லபரதே நிகோரே கபாலகரதே ரபா லபரதனமா. அப்பா கிட்ட பேசு பேசு பேசு, அமைதியா இருக்காத. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ராதா ரகா வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் இதே அபிஷேகம் தொடரணும் ஆண்டவரே. 23ஆம் தேதி இந்த அபிஷேகம் தொடரணும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை முழுதும் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜா. எப்பொழுதும் சாகர வர தோல்வியை பத்தியே பேசிட்டு இருக்காதபடிக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து இது போன்ற வெற்றி உள்ள சாட்சி சொல்ல உதவி செய்ய ஆண்டவரே. இது போன்ற வெற்றியுள்ள பிரசங்கம் பண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. கர்த்தாவே, உமக்காக நாங்கள் வாழ உங்களுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அதை பொறுப்புடனும் அன்புடனும் ஆசீர்வாதத்துடனும் வல்லமையுடனும் வாழ உதவி செய்யும். எல்லா பேய்த்தனங்கள், பேய்கள், இச்சையின் ஆவிகள், ரோகங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி பரிசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். நன்றி மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.